வெள்ளியங்கிரீஸ்வரர் பார்த்துட்டோம். நடந்து வந்துட்டு இருந்தோம். என் பொண்ணு என்ன பழனி ஆண்டவன் முருகன் மாதிரி ராஜா மாதிரி நிற்கிறாள். பரவாயில்ல ஐயா. இது இந்த பதிவு என்னென்னா, நம்ம குறுங்காலீஸ்வரர் கோயிலில் அடியாருங்க, நம்ம அடியாருங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா வெள்ளியங்கிரி வர முடியல அப்படின்ற ஒரு மன கவலையே இருக்கக்கூடாது. நான் கண்டிப்பாக இதை போடுறேன் பாருங்கள். இதோ இருக்கு பாருங்கள் உச்சி. இதுதான் வெள்ளியங்கிரி மலையோட அந்த 7வது மலை. சுவாமி இது எங்கள் கூட வந்த ஐயா. இதை என் பொண்ணு பாருங்கள். யாரும் வரலன்னு வருத்தப்படாதீங்க. ஏன்னா வெள்ளியங்கிரிக்கு போகணும் பாக்கியம். நீங்கள் இந்த வீடியோ பார்த்தாலே வெள்ளியங்கிரி வந்த மாதிரி இருக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லையா. குறுங்காலீஸ்வரர் இந்த வீடியோ பார்க்குற குறுங்காலீஸ்வரர் ஐயா எல்லா அடியார் பெருமக்களுக்கும் புண்ணியம் சேரும், தீமை எதுவும் வராது. ஏன்னா நம்மலாம் அடியார் பெருமக்களோடு உண்மையாக தொண்டு செய்கிறவங்க. குறுங்காலீஸ்வரர் கோயிலில் எல்லா கோயில்லையும் தொண்டு செய்வாங்க. ஆனால் இருந்தாலும் நம்ம குறுங்காலீஸ்வரர் கோயில் நம்மளுடைய உயிர் மூச்சு. என்னை ஈண்டெடுத்தது அறம் வளர்த்த நாயகி. எனக்கு வரம் கொடுத்து இந்த பூமியில் என்னை படைத்தது பரம்பொருள் எங்கள் அப்பன் குறுங்காலீஸ்வரர். இது யாராலையும் மாற்ற முடியாது. ஏன்னா என்னை படைத்தது எங்கள் அப்பன் பரம்பொருள் குறுங்காலீஸ்வரருங்கிறது அது முன்ஜென்மத்திலே அது தெரிஞ்சிச்சு. என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த கோவிலுக்குன்னு ஒரு அடியார் தொண்டு செய்யணுன்னா முடியவே முடியாது. எல்லா அடியாரும் தொண்டு செய்கிறாங்க. அதில் நானும் ஒரு துரும்பாக இருந்து வேலை செய்கிறேன் பாருங்கள். குறுங்காலீஸ்வரர் கோயில் மண்ணை மிதிக்கிறதே அது பெரும் பாக்கியம். அதெல்லாம் யாராலையும் அடிச்சுக்க முடியாது. அதனால் நம்ம எல்லாருமே சிவனடியார் பெரும் பாக்கியம் செய்தவர்கள் தான். ஆனால் இருந்தாலும் என்னை ஈண்டெடுத்த அறம் வளர்த்த நாயகிக்கு நான் நன்றி சொல்வேன். ஏன்னா இந்த ஏற முடியாத வெள்ளியங்கிரி மலைக்கு என்னை ஈண்டெடுத்த அறம் வளர்த்த நாயகியும் என்னை பரம்பொருள் என் படைத்த என் ஈசன் குறுங்காலீஸ்வரர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுட்டு இந்த அடியார் பெருமக்களுக்கும் என்னுடைய நன்றியை முழுமையாக தெரிவிக்கிறேன். வாழ்த்துக்கள். ஓம் நம சிவாய. சிவா 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 சிவா.